நான் வந்து என் பேர் வந்து சுவிதா. நான் வந்து இங்கே வியாசர்பாடி ஏ கல்யாணபுரம் 3வது தெரு நம்பர் 50ல் வசிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து லேப்டாப் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால நான் வந்து இது மாதிரி எம்எல்ஏ சார் கிட்ட வந்து மனு கொடுத்தேன். என்னோட கோரிக்கையை ஏற்று அவங்க வந்து எனக்கு வந்து லேப்டாப் வந்து உதயநிதி அண்ணா வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ தேங்க்யூ. என்னம்மா படிக்கிற, ஒரு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். வேற என்னாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். என் ஃபேமிலியில் வந்து எனக்கு வந்து அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க. என்னோட 10 வயசுல இறந்துட்டாங்க. அம்மா மட்டும் தான் என்னை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கேட்குறப்போ அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நேரமா உள்ள இருந்தாங்களா, வேற ஏதாவது கேட்டாங்களா, அம்மா கிட்ட பேசினாங்களா, உங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டாங்களா? இல்லை சார், டெய்லர் வேலை பண்ணி என்ன வேலை பார்க்குறாங்க, தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியாக இருக்குது சார். ஒரு டெபுட்டி சிஎம் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. 2 நாள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ டெபுட்டி சிஎம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. என்னோட நேம் வந்து விமல்குமார். நம்ம வியாசர்பாடியில் இன்னைக்கு லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்காக உதயநிதி அண்ணா வந்திருந்தாங்க. வந்து அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இங்கே ஸ்கூல் படிக்கிற பசங்க, கஷ்டப்படுற பசங்க காலேஜ் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக லேப்டாப்லாம் கொடுத்து வழங்கினார். அப்புறமேட்டு வந்து இங்கே எல்லோரையும் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கள் வீட்டிலாம் வந்து செல்ஃபிலாம் எடுத்தார். நாங்கள் உதயண்ணான்னு கேட்டோம் வாங்கினான்னு சொல்லிட்டு. பட் அவர் அவ்வளோ அந்த எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலுமே அதை அவர் அவ்வளோவா பெருசாகவே எடுத்துக்காமல் நாங்கள் கூப்பிட்டோன்னே எங்கள் கிட்டே வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பண்ணார். ரொம்ப நன்றி அவருக்கு. என்ன பண்ணாரு, என்ன எப்படி கூப்பிட்டீங்கன்னா? உதயண்ணான்னு கூப்பிட்டோம் நாங்கள். வருங்கால முதல்வர் வாங்க செல்ஃபி எடுக்கணும் அவங்க கூடன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டோம். ஆனால் அவர் வந்தார், கண்டிப்பாக வந்தார். நாங்கள் வரமாட்டாருன்னு நினச்சோம், ஏன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால. பட் அவர் அதெல்லாம் எங்ககிட்ட பிஸியே காமிக்கல. ஒரு ஜாலியாக ஃப்ரெண்டாக, ஒரு அண்ணன் தம்பியா அந்த மாதிரி நினச்சி எங்ககிட்ட வந்து சூப்பராக எடுத்தார். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. ஒரு 10 ஸ்டில் வந்து இத்தனைக்கும் ஃபோன் வாங்கி அவரே வாங்கி எடுத்தார் எங்ககிட்ட. நாங்கள் கூட எடுக்கல, அவரே வாங்கி எடுத்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.